ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணார்னா ஜனங்கள் உங்களை பார்க்க அவர்களாகவே ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், சிம்சோனை பாருங்க. அவர் 2 பெரிய கதவுகளை அவர் தூக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மூல வேதாகமத்தில் நீங்க இதை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதவுடைய வெயிட் எவ்வளவா? 4000 பவுண்ட்ஸா, அதாவது 1815 கிலோவா ஒரு கதவுடைய வெயிட். அப்போ 2 கதவுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 3600 கிலோவை தனது தோள் மீது சுமந்து கொண்டு ஒரு மனிதன் ஒரு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வெளியே ஒரு மலை வரைக்கும் கடந்து போறாரு. ஹல்லேலூயா. மனுஷனால இது முடியுமா? மனுஷன் செஞ்சா இது முடிஞ்சிருக்குமா? இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு 2 பெட்டியை தூக்கிட்டு ஒரு 6 நாள் கேம்புக்கு வாங்கன்னு சொன்னோம்னா நமக்கு என்ன பண்றோம்? we find it very very difficult. கஷ்டமா இருக்குது. ஆனா 3600 கிலோவை தனது தோல்ல வச்சுக்கிட்டு அவன் தூக்கி கொண்டு வந்தான்னா அதிலிருந்தே உணர்ந்து கொள்ள வேண்டும், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தார் செய்யக்கூடாததை நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மூலமாக செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும்படிக்கு அதற்காக தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3600 கிலோவை தோல்ல சுமந்துட்டு ஒரு மனுஷன் வரான், சர்வ சாதாரணமா வரான். என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த உலகத்தார் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை இந்த வரும் நாட்களில் கர்த்தர் உங்கள் மூலமாக செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக நிரம்பி வழியும் அபிஷேகம் ஒன்று இருக்கும். அது இப்படிப்பட்ட அசாத்தியமான கிரியைகளை செய்யும். ஹல்லேலூயா. நீங்க செய்ய போறீங்கன்னா நீங்க செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் அதை செய்ய பண்ணும். ஹல்லேலூயா.